கர்த்தர் வரப்பண்ணுவார். எப்பிராயீம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும் ஆகாஸ் ராஜாவுக்கு கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். தாவீதின் வம்சத்தில் ஆகாஸ் பிறந்திருப்பதினால் அவருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆகாஸ் கர்த்தரை விட்டு விலகி துன்மார்க்கமாய் ஜீவித்தாலும் தாவீதின் நிமித்தமாய் கர்த்தர் ஆகாசையும் அவருடைய தேசத்தையும் பாதுகாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்போதோ ஏசாயா ஆகாசுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகாசுக்கு பயங்கரமான விளைவுகள் உண்டாகும். அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்திருந்தாலும் அவர் அழுகி போன கிளையைப் போலவும் பட்டுப்போன கிளையைப் போலவும் கனி கொடுக்காத கிளையைப் போலவும் இருக்கிறார். ஆகாசின் பாவங்கள் மீறுதல்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவரை தமது கோலினால் தண்டிப்பார். ஆகாசின் மீது பயங்கரமான நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய கோபம் அவர் மேலும் அவருடைய தேசத்து ஜனத்தார் மேலும் அவருடைய பிதாவின் வம்சத்தின் மேலும் வருகிறது. எப்பிராயீம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத துன்பமான நாட்களை கர்த்தர் ஆகாசின் மேல் வரப்பண்ணுவார். அதை அசீரியாவின் ராஜாவினால் வரப்பண்ணுவார். அசீரியாவின் ராஜா தனக்கு துணையாய் இருப்பார் என்று ஆகாஸ் நம்புகிறார். ஆனால் அசீரியாவின் ராஜாவோ ஆகாசுக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்வான். சீரியா மூலமாகவும் எப்பிராயீம் மூலமாகவும் வரும் ஆபத்தை குறித்து ஏசாயா எச்சரிக்கவில்லை. அதற்கு பதிலாக அசீரியாவின் ராஜாவின் மூலமாக வரும் ஆபத்தை குறித்து ஏசாயா எச்சரிக்கிறார். ஆகாசோ தனக்கு அசீரியாவிடமிருந்து உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகாஸ் தொடர்ந்து பாவம் செய்தான். இதனால் ரேத்சீனும் பெக்காவும் ஆகாசை மேற்கொண்டார்கள். திரளான யூதர்கள் சீரியாவிற்கும் 2,00,000 யூதர்கள் எப்பிராயீமிற்கும் சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். இது தவிர ஒரே நாளில் 1,20,000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஏதோமியரும் பெலிஸ்தரும் யூதாவின் மீது யுத்தம் பண்ணினார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு உதவி செய்யுமாறு ஆகாஸ் அசீரியாவின் உதவியை நாடினான். ஆனால் அசீரியாவின் ராஜாவோ ஆகாசிற்கு சத்ருவானான். இதன் பின்பு எசேக்கியாவின் நாட்களில் அசீரியர் யூதாவிற்கு விரோதமாக வந்தார்கள். அவர்கள் எருசலேமை தவிர யூதாவின் எல்லா பட்டணங்களையும் பிடித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரையும் அசீரியர் சிறைப்பிடித்துச் சென்றார்கள். இவ்வாறாக இதுவரையிலும் வராத துன்பமான நாட்களை கர்த்தர் யூதாவின் மேலும் எப்பிராயீமின் மேலும் வரப்பண்ணினார்.